ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஈந்தில் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை நாணக் கொழுந்தனை பூந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வலோகநாம் பிசே பரோகிணாம் நிதியே சர்வ வித்யானம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தையே நமக. வணக்கம். நான் பொன் லோகநாதன் கொடுமுடியிலிருந்து பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, யாரை நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம்னா, யாரை நாம் அதாவது தனிச்செயலாளர், பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, பிஏவாக வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டா நமக்கு நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நாம் பார்த்தோம்னா, யாராக இருந்தாலும், எவ்வளோ ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும், அதாவது முதலமைச்சராக இருந்தாலும், அல்லது தலைமைச் செயலாளராக இருந்தாலும், அல்லது கவர்னராக இருந்தாலும், அல்லது பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஒரு கலெக்டராக இருந்தாலும், அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிஏன்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க. ஒரு அமைச்சராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் ஒரு பிஏன்னு ஒருத்தர் வச்சுருப்பாங்க. அவங்க தான் அவங்களுக்கான எல்லா காரியங்களையும் பார்ப்பாங்க. அவங்கள நம்ம தமிழில் தனிச்செயலாளர்னு சொல்கிறோம், காரியதரிசின்னு சொல்கிறோம், பிஏன்னு சொல்கிறோம், பல பேர்களை வச்சுருக்குறோம். அந்த வகையில் அவங்க தான் அவங்களுக்கு முழு முதற் ஒரு அவங்களுடைய செயல்பாடு எல்லாத்தையும் அவங்க தான் செய்ய போகிறாங்க. அவங்க தான் தன்னுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி, முதலாளிக்கான இதாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வேண்டிய அவங்களுடைய எல்லா விஷயத்துலையும் அவங்க தான் எடுத்து செய்ய போகிறாங்க. ஏன்னா முதலாளிங்கிறவங்க ஒரு சொல்கிறதோட சரி, அதுக்கு மேலே அவங்க அவங்களுடைய ஐடியா மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க. அதை செயல்படுத்துறது பூரா அந்த செயலாளராக தான் இருப்பார். அப்படிங்கிற அமைப்பின் கீழே அப்படி இருக்கக்கூடியவர் அந்த குறிப்பிட்ட அந்த முதலாளிக்கோ அல்லது முதலமைச்சருக்கோ யாருக்கோ அவங்க மிகவும் அதாவது ஒரு என்ன சொல்கிறது, மிகவும் அவர்கள் வேண்டப்பட்டவராகவும், அவர்கள் சொல்கிறத அப்படியே அச்சுப்பொறலாகவும் செய்யக்கூடியவங்களாகவும் இருந்தால் தான் அவங்களால அதை சிறப்பாக அவங்க நினைக்கிற மாதிரி செயல்படுத்த முடியும். ரெண்டாவது, மிகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் அவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்த்தோம்னா, இப்போ இதை நம்ம அந்த வகையில் பார்த்தோம்னா, இப்போ இதை எப்படி நாம் உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நாம் ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ராமாயண காலத்தில் ராமருக்கு எல்லா வகையிலும் நம்பகத்தன்மை மிகுந்தவராகவும், அவருடைய சொல்லுக்கு மறுசொல் சொல்லாதவராகவும், அவரை தன் இதயத்திலேயே குடிகொண்டு குடிகொண்டிருக்க செய்து, தன்னுடைய நெஞ்சையே பிளந்து காட்டி எந்த அளவுக்கு அவர் மேலே தன்னுடைய பற்று இருந்தது அப்படிங்கிறத அவர் நிரூபித்தவர். அவர் தன்னுடைய கடவுளாக, ஆசானாக எல்லாமே ஏற்றுக்கொண்டவர் பார்த்திங்கன்னா ராமரை ஆஞ்சநேயர் தான். அப்போ அந்த ஆஞ்சநேயர் மாதிரி ஒருத்தர் ஒரு முதலாளிக்கு ஒரு பிஏங்கிறவர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். அந்த வகையில் பார்த்தோம்னா, யார் ஒருவர் ஒரு மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரோ அவரை ஒருத்தர் பிஏவாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, தனிச்செயலாளராக, காரியதரிசியாக இப்படி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவர்களுக்கு எல்லா வகையிலும் துணை நிற்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா மூல நட்சத்திரங்கிறது ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம். அதனால் அவர்களுடைய அவர்களை ஒரு தனிச்செயலாளராக வச்சுக்கிறது மிகப்பெரிய சிறப்பை தரும். இதை அப்படியே எடுத்துக்கலாமானா அப்படியே எடுத்துக்க முடியாது. மூல நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தை நாம் வாங்கி பார்த்து, மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகத்தையெல்லாம் வாங்கி பார்த்து, ஒரு சில ஜாதகங்களை வாங்கி பார்த்து, அதில் எது மற்ற அமைப்புகளில் நல்லா இருக்குதோ அதை நாம் அதில் ஒரு ஜாதகத்தை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது இன்னும் சிறப்பை தரும். பொதுவாக மூல நட்சத்திரம் சிறப்பை தரும் அப்படின்னாலும், இன்னும் அந்த ஜாதகத்தை சற்று ஆராய்ந்து நாம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தனிச்செயலாளர் நியமிச்சுக்கிட்டோம்னா, இது அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்து, அவருடைய வாழ்க்கையில் மேலும் 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 படிப்படியாக உயரக்கூடிய அளவுக்கு அவர்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் தங்களுக்காக தங்களுக்குன்னு எதையும் சேர்த்திக்காமல், அவர்கள் முதலாளிக்காகவே முழு மூச்சாக பாடுபடுவாங்க. அவர்களுக்கு மிகுந்த நம்பகத்தன்மை மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. எனவே இதை நாம் மனதிற்கொண்டு செயல்படுத்தினோம்னா, கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல ஒரு உற்ற நண்பனாகவும், தோழனாகவும், ஒரு நம்பகத்தன்மை மிகுந்த ஒரு தொழிலாளியாகவும் அவர்கள் இருப்பார்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எனவே
இதை நாம் ஆராய்ந்து செயல்படுத்துவது நல்லது. எப்பொருள் யார் யார் வாய்வ கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு முடிச்சுக்கிறோம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.